ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோடய சேனல் ஹோம்மேட் ஃபுட். என்னோடய சேனலில் நான் கண்டினியூஸாக ஈஸியான சிம்பிளான ரெசிபீஸ், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ், அதோட vlogs, அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தேவை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர் பேப்பர் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான். இப்போ எல்லாருமே வந்து கேக்கு வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடுறோம். அப்புறம் பட்டர் பேப்பர் மட்டும் கடையில் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. 2 மினிட்ஸில் வந்து வீட்டிலேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். A4 ஷீட்டு தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எந்த ஷீட் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஷீட் வந்து கண்டிப்பாக க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆயிலும் வந்து என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷீட் வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் தான் வேணுமா அப்படின்லாம் கிடையாது, எந்த மாதிரி ப்ரஷ்ஷாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆயில் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ண உடனே அந்த கலர் சேஞ்ச் ஆகிரும், ஷீட்டே வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அப்புறமா வந்து எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை வந்து நம்ம தொடச்சி எடுக்க போகிறோம். நான் வந்து டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது, க்ளீனான கிளாத் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எண்டில் கையை வச்சு நல்லா அழுத்திட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. கிளியாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் லைட்டாகவே தொடச்சி எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடுமே வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிரும். உங்களோட கேக் டின் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டர் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நிறையா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் வந்து கேக்குன்னு கிடையாது, குக்கீஸ் வேறு என்னெல்லாம் பேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பேப்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.